വെൽക്കം ടു അവർ യൂട്യൂബ് ചാനൽ ചെന്നമലയാളീസ്. എല്ലാവർക്കും എൻ്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പോൾ லாஸ்ட்டு 2-3 டேஸாக என்னால் வீடியோஸ் எதுவும் போட முடியல. ஏன்னா நான் ஊருக்கு வரணும், அந்த ஒரு பர்ச்சேசிங்கு, அந்த ஷாப்பிங்கு, கொஞ்சம் எல்லாம் செட் பண்ணுறது, அந்த வேலையே கொஞ்சம் பிஸியாக இருந்தது. ஸோ அதனால தான் போட முடியல. அப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த மந்த் 21 ஓணம் செலிப்ரேஷன். ஸோ அது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம். அப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் ஊரில் தான் இருக்கேன், பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஓகே, அப்போது இன்றைக்கான நம்ம வீடியோ ஒரு குக்கிங் vlog தான். ஏன்னா இன்றைக்கி குக்கிங் பண்ண போகிறது வந்து என்னுடைய அப்பா. ஓகே, அவங்களோட குக்கிங் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா இப்போ சென்னையில் நான் போகும்போது அங்கே அதில் என்னோட மாமியார் தான் சமைப்பாங்க. ஸோ அதனால் ஊரில் வந்து ஃபுட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சு ரொம்ப நாள் ஆகுது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அப்போது இன்றைக்கான குக்கிங் vlog வந்து என்னுடைய அப்பா ஸ்பெஷல் கேரளா ஸ்டைல் மட்டன் கிரேவி. அப்போது அந்த மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது, எல்லா ப்ரிப்பரேஷனும் எல்லாமே நான் உங்களுக்காக காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது கேரளா ஸ்பெஷல். அப்போது கேரளா ஸ்டைலில் வேறு நம்ம பண்ணுறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புதுசாக யாராவது என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கேரளா ஸ்டைல் மட்டன் கிரேவி செய்யறதுக்கு மட்டன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், அது நல்லா கலராக இருக்கும், அந்த மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இந்த சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லாவே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே அந்த மசாலாஸை பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 6-7 விசில் விட்டுக்கலாம். ஓகே, அப்போ இன்றைக்கி என்னோடய குக்கிங் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இன்றைக்கி என்னோடய குக்கிங் வீடியோ பண்ண போகிறது என்னுடைய அப்பா. ஸோ ரொம்ப 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 ஸ்பெஷலான இந்த டிஷ்ஷு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா ஊரில் இருக்கும்போது தான் இதெல்லாம் சாப்பிட முடியும். அதனால் ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் மட்டன் வாங்கினேன்னா இதே மாதிரி கேரளா ஸ்டைல் மட்டன் கிரேவியை சமைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 7 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு. ஏன்னா இது இப்போ வந்து 1.5 கிலோ மட்டனுக்கு இப்போ நான் 7 பெரிய வெங்காயம், அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு வந்து மிக்சியில் போட்டு அரைக்கல, அந்த அம்மியில் போட்டு தட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா வச்சுருக்கோம். தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 1/4 பத்த தேங்காய், ஒரு 1/2 பத்த கூட இல்லை, 1/4 பத்த தேங்காய். அதே மாதிரி தக்காளி ஒரு 4 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இவ்வளோ தான் நம்ம தேவையான பொருட்கள். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆன உடனே நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் தான் நாங்கள் சேர்க்குறோம்.
அப்போ நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் பிடிக்கல இந்த டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ட்ரெடிஷ்னலாக நாங்கள் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கலாம். இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், அதே மாதிரி பச்சை மிளகாய் இது 3மே சேர்த்துக்கலாம். இது 3மே ஒன்றா தான் சேர்க்குறோம். பாருங்க எல்லாமே சேர்த்தாச்சு. பெரிய வெங்காயம் அந்த 7 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது, 4 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சது, அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா எல்லாவும் அந்த எண்ணெய் சூடான உடனே அதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக வதங்கி வரும் இல்லையா, அதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரண வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த சீக்கிரமாக அந்த வெங்காயம் வதங்கி வரும். இந்த ஃப்ளேம் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே போட்டு பண்ணிக்கலாம். ஒன்றும் அடி பிடிக்காது. நல்லா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கோல்டன் கலர் வரண வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கல, அந்த எண்ணெயில் தான் வதங்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நல்லா கை எடுக்காமலே நல்லா வதக்கிட்டுருங்க. அடிக்கடி மூடி போட்டு விடுங்க. அப்போ சீக்கிரமாக வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடும். ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டாக எங்கள் அப்பா சமைச்சிட்ருக்காங்க. அது எங்கள் அம்மா நல்லாவே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி அம்மாவுக்கு ரெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி ஃபுல் குக்கிங்கும் எங்கள் அப்பா தான். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. மீடியம் ஃப்ளேமிலெலாம் ஒன்றும் போட தேவையில்லை. ஏன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். இதுக்கப்புறம் நம்ம நெசுக்கி வச்சுருக்கோம், தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டு அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மிக்சியில் போட்டால் ரொம்ப அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதுனா கொஞ்சம் தட்டி வச்சுருக்கனால கொஞ்சம் திப்பியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி அது கூடவே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காவை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது, நல்ல ஒரு வாசனை வருது. அந்த இஞ்சி பூண்டு, அந்த கோகனட் ஆயில், அதே மாதிரி அந்த தேங்காய் அதோட எல்லாம் நல்ல ஒரு வாசனை வருது. அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அங்கே எங்கள் அம்மாவும் என் பொண்ணும் பேசிகிட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பக்கம் நம்ம மட்டன் ஆட் பண்ணலை, வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. ஓகே, நல்லா வதங்கிட்டுருக்கு. காஷ்மீரி சில்லி இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஏன்னா பச்சை மிளகா நம்ம 8 சேர்த்துருக்கோம். அதனால் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட தான் சேர்த்துருக்கோம். நல்லா கலராக இருக்கும். அதே மாதிரி தனியாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கோம் பாருங்கள். 3 ஸ்பூன். அப்போ மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து மட்டன் 1.5 கிலோ இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுருவோம் எல்லாருக்குமே. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு மட்டன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. காரம், உப்பு அதெல்லாமே நீங்கள் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் பாருங்கள். பெப்பர் பவுடர் நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். பெப்பர் பவுடர் 2 ஸ்பூன் போட்டாச்சு. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கூட நாங்கள் தண்ணி ஆட் பண்ணலை, வெறும் அந்த ஆயில் தான் வதங்கிட்டுருக்கு. பாருங்கள், அந்த ஆயில் தான் வதங்கிட்டுருக்கு. ஓகே, இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நடுவில் ஒரு கெஸ்ட்டு வருவார், மிஸ்டர் சஜித்குமார் ஷெஃப். ஆனால் இவருக்கு ஷெஃப் வந்து பேரை தவிர இவருக்கு எந்த சமையலுமே தெரியாது. சும்மா இந்த மாதிரி கிண்டுற வேலை, வதக்கின வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் இவர் பார்ப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பா தான் இந்த மட்டன் செய்யறது. கை வேறு சுட்டுக்குச்சு. ஓகே,
இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இப்போ கூட நம்ம தண்ணி சேர்க்கலை, அந்த எண்ணெயில் தான் வதங்கிட்டுருக்கு. இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, அதே மாதிரி தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லாவே வதங்கிட்டுருக்கு. ஓகே, இந்த அளவுக்கு போதும். இனி நம்ம தண்ணி சேர்க்கலாம். என்ன தண்ணினா, நம்ம குக்கரில் மட்டன் வேக வச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே, அந்த தண்ணி நம்ம இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா மட்டன் வேக வைக்கும்போது அந்த தண்ணி பேலன்ஸ் அந்த குக்கர்லேயே இருக்கும். அப்போ அந்த தண்ணி நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் வாட்டர் நார்மல் வாட்டர் சேர்க்க வேண்டாம். அந்த குக்கரில் மட்டன் வேக வச்சு அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் அப்படியே நிற்கும் உங்களுக்கு அந்த மட்டனோட. ஸோ அந்த தண்ணி நீங்கள் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா கொதிக்க விடுங்க, நல்லாவே வேகட்டும். ஓகே, இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மட்டன் வேக வச்ச தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்துச்சு பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நார்மல் தண்ணி கிடையாது, மட்டன் வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணி தான் நாங்கள் சேர்க்குறோம். இப்போ எங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் திக்காக தான் இப்போ செய்ய போகிறோம். அப்போ இந்த அளவுக்கு தண்ணி போதும். இது இன்னும் நல்லாவே கொதிக்கணும். நல்லாவே ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஓகே, இப்போ நல்லாவே கொதிச்சாச்சு. இனி நம்ம அதை வேக வச்ச மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே குக்கரில் ஒரு 8 விசில் விட்டு ஒரு 7 விசில் விட்டு இந்த மட்டன் நல்லா வேக வச்சுருக்கு. ஸோ அந்த மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. தீயெல்லாம் ஒன்றும் கம்மி பண்ணலை, அப்படியே தான் இருக்குது, ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நல்லா இனி கொதிக்கணும். இது அப்படியே இருந்து நல்லாவே கொதிக்கட்டும். ஓகே, பாருங்கள் நல்லா நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணுறோம், அதனால தான் இந்த அளவுக்கு. நீங்கள் கொஞ்சம் லூஸாக உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸாக கிரேவி பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் திக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த மட்டன் கிரேவிக்கு நாங்கள் என்ன தொட்டுக்கன்னா, இப்போ நாங்கள் இது சாப்பாடுக்கு தான் இது செஞ்சிட்ருக்கோம், லஞ்சுக்கு தான். அப்போ இதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஆழ்வள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிழங்கு தான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அந்த ஆழ்வள்ளி கிழங்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. அப்போது அடுத்த வீடியோ உங்களுக்கு ஆழ்வள்ளி கிழங்கு நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது கரம் மசாலா நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறோம் பாருங்கள். அதில் சேர்க்கறதுக்காக சோம்பு போட்டிருக்கு. சோம்பு, அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் சூடு பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு வீட்டிலே பொடி பண்ணுறது அந்த கரம் மசாலா. அந்த கரம் மசாலா தான் இப்போ இந்த குழம்புக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். குழம்புக்கு நல்லா எல்லா சமையலுக்குமே இங்கே கரம் மசாலா இங்கே பிடிச்சது தான். நாங்கள் கடையிலலாம் தூள் வாங்குறதில்ல, இங்கே வீட்டிலே ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை எங்கள் அம்மா சூடு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் எங்கள் அப்பா மட்டன் கிரேவி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் எங்கள் அம்மா கரம் மசாலா சூடு பண்ணிகிட்ருக்கு. இந்த கரம் மசாலா இப்படி தான் நல்லா சூடு பண்ணுறதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுருங்கன்னா ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். அந்த ஃப்ளேவரும் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா சூடாகிடுச்சு. அதை ஒரு தனியாக ஒரு பேப்பரில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி ஆற வச்சுருங்க. நீங்களும் இந்த மாதிரி கரம் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தோன்னா நம்ம இந்த மாதிரி மிளகாத்தூள் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் அரைச்ச அந்த கரம் மசாலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் நல்லா கொதி வந்துருச்சு, நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சு பார்த்திங்களா இந்த கரம் மசாலா, அது ஒரு 2 ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த அரைச்சி வச்ச கரம் மசாலா நம்ம இதில் சேர்க்கணும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. அப்படியே வீடு ஃபுல்லாகவே மட்டன் கிரேவி வாசனை தான். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மட்டன் கிரேவி வாசனை தான் இன்றைக்கி. ஓகே, இப்போ நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். அந்த பக்கம் எங்கள் அம்மா பவுடர் பண்ண அந்த கரம் மசாலா ஒரு பாக்ஸில் ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே அரைச்சி மூடி வச்சுக்கலாம்.
ரொம்ப நாள் இருக்கும், நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஷெஃப் மறுபடியும் வந்திருக்காரு. ஷெஃப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, டேஸ்ட் எப்படி இருக்குது, உப்பு இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அடிக்கடி ஷெஃப்பும் உள்ளே வர்றாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க. ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எங்கள் அப்பா கேட்குறாங்க. ஓகே, அவங்க டன் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஷெஃப் சஜித்குமாருக்கு சப்ளை பண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாரு. அப்போது கொஞ்சம் இதுதான் ஆள்வள்ளி தான் சொன்னீங்க இல்லையா, நாளைக்கு தான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன் இந்த ஆள்வள்ளி எப்படி செய்யறதுன்னு. இந்த ஆள்வள்ளி கிழங்கும் மட்டனும் சேர்த்து இப்போது ஷெஃப் சஜித்குமார் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவார். டேஸ்ட் வைக்கிட்டு பாரு. കപ്പയും പറ എങ്ങനെയുണ്ട്? സൂപ്പറാ. ഉപ്പ് പറ. എങ്ങനെയുണ്ട്? ഇത് ജസ്റ്റ് സാമ്പിളാണ്, ഉപ്പ് നോക്കുന്നതാണ് ഇത്. ഈ വീഡിയോ നിങ്ങളിപ്പോൾ കാണുന്നത് ഉപ്പ് നോക്കുന്ന ഷെഫ് സജിത് കുമാറിനെയാണ്. ഇപ്പൊ നമ്മൾ മട്ടൺ കറിയും കപ്പയും ടേസ്റ്റ് ചെയ്യാൻ പോകുന്നതാണ്. ഒരാളോട് ഓൾറെഡി ടേസ്റ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞു. എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ഏട്ടാ ടേസ്റ്റ് ചെയ്തത്? സൂപ്പർ ആയിരുന്നു. ഒരുപാട് നാളുകൾക്ക് ശേഷം ഒരു നല്ലൊരു മട്ടൺ കറി ഞാൻ കഴിച്ചു. ഞാൻ എപ്പോഴും നമ്മൾ വീട്ടിലൊക്കെ വെച്ച് കഴിക്കും, അത് ഞാൻ തന്നെ വെച്ചാണ് കഴിക്കുന്നത്. പക്ഷേ ഇപ്പം കുറേ നാളുകൾക്ക് ശേഷം സൂപ്പറായിട്ടുള്ള മട്ടൺ കറിയും കിഴങ്ങും കപ്പയും നന്നായിട്ടുണ്ട്. മുളക് തന്നാ സൂപ്പർ, നല്ല ടേസ്റ്റാണ്. ഇതേപോലെ നിങ്ങൾ വെക്കുക. അതിൻ്റെ സൈഡ് ഡിഷായിട്ട് കപ്പയും കൂടെ വെക്കണം. സൂപ്പർ ടേസ്റ്റായിട്ട്, സൂപ്പർ. നല്ല എരിവുണ്ട്, നല്ല ഉപ്പ്, എല്ലാം കറക്റ്റ് പക്ക അല്ലേട്ടാ, സെറ്റ്. രണ്ടാമത് റൗണ്ട് ഉപ്പ് രണ്ടാമത് റൗണ്ട് ഉപ്പ് ടേസ്റ്റ് നോക്കാൻ. മട്ടൺ ടേസ്റ്റ് കഴിഞ്ഞല്ലേ? ഇത്രയല്ലേ ഉള്ളൂ, സെറ്റ്. അപ്പോൾ നമ്മുടെ മട്ടൺ കറി റെഡി ആയിട്ടുണ്ട്. ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. கேரளா ஸ்பெஷல் மட்டன் கிரேவி வித் ஆழ்வள்ளி கிழங்கு சாப்பாடு கூட செம்ம டேஸ்டியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நானும் போய் சாப்பிட போகிறேன். அப்படியே பசி வயிற்று கிள்ளுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேரளா ஸ்டைல் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் ஃபுல்லாகவே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இன்னும் சின்னதாக ஒரு தூக்க போகிறேன். மறந்துடாதீங்க, புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி நம்ம மலையாளத்தில் நான் சொல்கிறேன், ஏன்னா மலையாளம் வியூஸும் நிறைய நம்ம വീഡിയോസ് பார்ப்பாங்க. സോ മലയാളത്തിൽ சொல்கிறேன். പുതിയതായിട്ട് ആരെങ്കിലും നമ്മുടെ ചാനൽ കാണുന്നുണ്ടെങ്കിൽ ഒന്ന് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, അടുത്തുള്ള ബെൽ ബട്ടനെ ഒന്ന് ക്ലിക്ക് ചെയ്യുക. അപ്പോൾ ഇതേപോലെയുള്ള നല്ല ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ടുള്ള സൂപ്പർ വീഡിയോസ് ആയിട്ട് നാളേക്ക് വീണ്ടും ഞാൻ വരുന്നതാണ്. അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായെങ്കിൽ നിങ്ങൾ ലൈക്ക് ചെയ്യാൻ മറക്കരുത്. ഓക്കെ, ഇതേപോലത്തെ നിങ്ങളുടെ കേരള സ്പെഷ്യൽ, നമ്മുടെ സ്വന്തം കേരള സ്പെഷ്യൽ റെസിപ്പി ആയിട്ട് ഞാൻ വീണ്ടും നാളെ വരുന്നതാണ്. അതുവരെ ബൈ.